ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையாவோட குடும்பம் இருந்துச்சு. வீரையாவோட பொண்டாட்டி பேரு ரதினம், அவனோட பாட்டி பேரு சந்திரம்மா. அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வீரையா ஒரு நாள் நெல் மூட்டைய மில்லுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே நெல் மூட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில அவன் ஏத்திக்கிட்டு இருந்தான். அப்ப வீரையாவோட மனைவியான ரத்னம் அத கவனிச்சு, எங்க எங்க இந்த மூட்டை எல்லாத்தையுமே எங்க கொண்டு போறீங்க? வீட்ல சும்மா தானே இருக்கு, அதான் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு போறேன். என்னங்க சொல்றீங்க? பின்ன என்ன ரத்னம், மூட்டைய எல்லாத்தையும் மாட்டு வண்டியில ஏத்த போறேன். மில்லுக்கு கொண்டு போகத்தானே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறியே. மற்றது பேச அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்னம் வீட்டுக்குள்ள போயிட்டா. வீரையா எல்லா நெல் மூட்டையையும் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு மில் கிட்ட போனான். மில்ல வந்ததுமே மாட்டு வண்டியை நிறுப்பாட்டி மில்லுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்த ஜமீன்தார் கிட்ட போனான். ஜமீன்தார் ஐயா, நெல் மூட்டை கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையுமே அரிசியாக்கி கொடுங்களேன்னு. சரி சரி வீரையா, ஒரு மூட்டைக்கு 50 ரூபா. உங்ககிட்ட மொத்தம் 10 மூட்டை இருக்குல்ல, அப்ப 500 ஆகும். என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மூட்டைக்கு 50 ரூபாவா? ஆமாங்க. என்னங்க நீங்க, இந்த ஊர்ல உங்க மில்ல மட்டும்தான் இருக்குன்னு இப்படி அநியாயம் பண்றீங்க. மரியாதையா மூட்டைக்கு பருவா வாங்கிக்கோங்க, இல்ல. நீ மரியாதையா பேசு. உன்கிட்ட பணம் இல்லனா என்கிட்ட அவ்வளவு இல்லங்கய்யா, இவ்வளவுதான் இருக்குன்னு கெஞ்சி கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன முன்னாடி திமிரா பேசுறியா? உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. இந்த ரைஸ் மில்லு எனக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது என்னையே எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா இங்கிருந்து வெளியில போயிடு. போகாம ஓ மில்லுலையாவ படுத்து தூங்க போறேன்? யோ, சரிதான், போயா அப்படின்னு சொல்லி கோவமா வீட்டுக்கு போயிட்டான். இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா வீட்டுக்கு போய் சந்திரம்மா கிட்ட இப்படி சொன்னான். பாட்டி, உன் பேரன் வீரையா இருக்கான்ல, இன்னைக்கு ஜமீன்தாரியை எதிர்த்து பேசி அவர்கிட்ட சண்டைய போட்டுட்டான். அப்படியா? இப்பயெல்லாம் அவன் எல்லார்கிட்டயும் ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுல எங்கள கூட மதிக்கிறதே இல்ல. சரிப்பா, நீ போ, அவன் வந்ததும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துல வீரையா மாட்டு வண்டியில வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்த உடனேயே சந்திரம்மா, என்னடா வீரையா, நெல் மூட்டையே மில்லுக்கு எடுத்துட்டு போய் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்திருக்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த ஜமீன்தாரு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கேக்குறான். அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுல 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உள்ள போ. ஏண்டா டேய், நம்ம ஜமீன்தாரர் ரொம்ப நல்லவரு. அந்த காலத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரோடைய மில்ல விட இவரோட மில்லுல தாண்டா விலை கம்மியா இருக்கும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் செய்ய சொல்லலப்பா. உங்க அப்பாவும் இதே மாதிரிதான் எல்லார் கூடவும் சண்டைய போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஊரை விட்டு வெளியில போயிட்டான். நீயாவது நல்லபடியா வாழேண்டா. இங்க பாரு, நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ள நாள் வீரையோட வீட்டுக்கு ராமையா வந்தான். வீரை, ஒரு சின்ன விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, அதான் கொஞ்சம் பணம் இருந்தா கொடுப்ப அப்படின்னு போயிட்டான். என்ன விஷயம் அது? என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, அதான் கொஞ்சம் பணம் இருந்தா கொடுப்பேன். 1 ரூபா கூட கிடையாது, நீ இங்கிருந்து போயிடு. அது இல்லப்பா, போரியா இல்ல கழுத்தை புடிச்சு தள்ளவா அப்படின்னு சொன்னதுனால ராமையா அங்கிருந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த வீரை பொண்டாட்டி ரத்தினம் எங்க இருந்தா? கொடுக்கறேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்துறீங்க? மனுஷனுக்காக மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. வந்து மகாராணி, நீ தந்த கிழவி சொல்லி சொல்லி என்ன சாகடிச்சா. இப்ப நீ சாகடிக்க வந்துட்ட. உன்னோட வேலை என்ன? வீட்டு வேலை செய்யறது, எனக்கு சமைச்சு போடுறது. போய் அதை ஒழுங்கா பண்ணு, அறிவுரை கொடுக்காத. வீரை வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா போன தேவி பார்த்து, தேவி, என்கிட்ட 500 ரூபாய் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, திரும்ப குடுக்கற யோசனை இல்லையா?
நீ மனுஷ ஜென்மந்தானா இல்ல ஏதாவது மிருக ஜென்மமா பிறந்திருக்கியா? ஐயா, அப்படி பேசாதீங்க ஐயா. நிலைமை சரியில்லை. ஒரு 2 நாள் அந்த 100 ரூபாவை திரும்ப கொடுத்துறேங்க. கையில பணம் வச்சிருக்கல, அத குடு. அப்படின்னு பணத்தை புழுங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்க தேவி சவந்தாங்க. ஏண்டாடே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பொம்பளைங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களாடா? அவ இவன்னு பேசக்கூடாதுடா. பொம்பளைங்கள மரியாதையா பேச கத்துக்க. அப்படி முதல்ல உன்ன சொல்லணும். இவளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் கொடுக்க சொன்னியே, அதான் இப்படி பண்றா. ஒழுங்கா போயிடு, இல்லனா உனக்கும் இதே நிலைமா தான் வரும். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். வர வர உன் தொல்லை என்னால தாங்க முடியல. நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, முதல்ல வெளியில போ அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ள போய் பாட்டியோட துணிமுட்டிய கொண்டு வந்து வெளியில போட்டான். இத பாத்துக்கிட்டு இருந்த ரத்தினம் அப்படின்னு சொன்னப்போட்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போயிடுச்சா? பெத்த தாய் மாதிரி இருக்கிற பாட்டிய வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க. நான் ரத்தினத்தோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு வீட்டுக்குள்ள போடி அப்படின்னு அடிச்சதும் எதுவும் பண்ண முடியாம ரத்தினம் அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. இவன் சந்திரமாவ பார்த்து அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டே வீட்டுக்கு முன்னாடி சொன்னப்போ, ஏண்டா, சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறமா பெத்த தாயோட இடத்துல இருந்து உன்னை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேனே, அதுக்கு எனக்கு கொடுக்கற மரியாதை என்ன ஒரு வயசான பாட்டி வீரையா கிட்ட வந்து, ஏம்பா, வீட்டுக்கு பெரிய மனுஷங்க, அவங்கள அப்படி கஷ்டப்படுத்தலாமாமா? அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொன்னப்போ, இது எங்க வீட்டு சண்டை, எங்க வீட்டு விஷயத்துல நுழையாதீங்க. நீ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் பாட்டி வீட்டுக்குள்ள அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரத்தினம் அப்பதான் வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தா. ரத்தினம் அவளுடைய மனசுக்குள்ள, என் புருஷனோட கோபத்தை எப்படியாவது நான் குறைச்சே ஆகணும், இல்லனா இப்படி எல்லாரையும் அவரு ஒதுக்கியே வச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரத்தினத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குடிசையில இருக்கிற பாட்டிய பார்க்க ரத்தினம் போனான். போய் அவளுக்கு வந்திருக்கிற யோசனைய பத்தி பாட்டிக்கிட்ட அவ சொன்னான். நடந்துகிட்ட விட்டு வெளியில போயிட்டா அவரை பாத்துக்க ஆள் இல்லாம பாட்டியே அவர் வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுப்பாரு. அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்துருவேன். எல்லாரும் ஒரே வீட்ல சந்தோஷமா இருப்போம். பாட்டி, நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. புரிஞ்சுக்கலனாலும் 4 பேருக்கிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டா அதுவே போதுமா? சரி, நீ சொன்ன யோசனைப்படியே நாம உங்க 2 பேருக்குள்ள சண்டையா அப்படின்னு சொல்லி ரத்தினம் அங்கிருந்து அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீரை வீட்டுக்கு வரும்போது அவனை கவனிச்சு பாட்டி அவன் பக்கத்துல போய் இப்படி சொன்ன, உன் பொண்டாட்டி வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாடா. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா என் பேச்ச அவன் மதிக்கல. நாங்க அப்படின்னு சொன்னப்போ அப்படின்னு சொல்லி, என்ன சொல்ற? என் பொண்டாட்டிக்கு நான் தான் உசுரு, எனக்கும் அவளும் ரொம்ப பிடிக்குமே. அப்படி இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம அவ எப்படி வருத்தத்தோடவே வீட்டுக்குள்ள போனான். பொண்டாட்டிய நினைச்சு அவ ரொம்பவும் கவலைப்பட்டான். இப்படி நாள் பூரா தன் பொண்டாட்டிய பத்தி யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி கவலைப்பட்டு அவனுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. அத பார்த்து பாட்டி அவங்க குடிசையில சமைச்ச அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு வீரைவுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படி வீரைவ அவங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ரத்தினம் வீட்டுக்கு திரும்ப வந்தா. அவ புருஷனை பார்த்து, என்னங்க, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை உங்களுக்கு புரியல. ஆனா நான் உங்களை விட்டுட்டு போனதும் இந்த பாட்டியோட அருமை உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஆமா, ஆனா இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் இந்த புருஷன் ஞாபகம் வந்துச்சா? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவமா நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடினாங்க. பாத்தீங்களா, உங்க கோவம் எவ்வளவு முட்டாள்தனமானது. அம்மா மாதிரி இருந்த பாட்டிய வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. நான் உங்களை விட்டுட்டு போன உடனேயே உங்களுக்குன்னு யாராவது வந்து பாத்துக்கிட்டாங்களா? வந்தது பாட்டி தானே. அப்பேற்பட்ட என்ன மன்னிச்சு. என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி.
இன்னையிலிருந்து எல்லார்கிட்டயும் அன்போட மரியாதையா நடந்துக்கிறேன். நீ இப்படி கவலைப்படுறதுக்காக இல்லடா, நீ செஞ்ச தப்ப நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். அன்னையிலிருந்து வீரையா குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் ரொம்ப மரியாதையா நடந்துக்க ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்ல யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி நாம தெரியப்படுத்தலனா அவங்க அடுத்த தப்பா பண்ணிட்டு, அதனால நிச்சயமா அவங்க செய்யற தப்ப